கதிர் இந்த மாதிரி அவங்களோட அண்ணாவோட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு ராஜிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தா உன்னை தூங்க கூட விட மாட்டேன்னு அவங்க பாய் தலவாணி எடுத்துட்டு ஹாலில் தூங்குறதுக்காக வெளியே போக, ஆனால் அங்கே ஏற்கனவே பாண்டியனும் கோமதியும் தூக்கமே வராமல் உட்காந்து சோகத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கதிர் மறுபடியுமே ரூம்குள்ளே வந்து இந்த விஷயத்த ராஜிக்கிட்ட சொல்ல, உடனே ராஜியும் கதிர்கிட்ட நான் உங்ககிட்ட தங்கமயிலை பற்றி ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்ல, கதிரும் என்னன்னு சொல்லுன்னு கேட்க, ராஜியும் இந்த மாதிரி அவங்களுக்கு 80 பவுன் நகை போட்டாங்கல்ல, அதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றது எல்லாமே கவரிங். அது எங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் தெரிய வந்துச்சுன்னு அவங்க அந்த ஸ்டோரியை சொல்ல, இதை கேட்டுட்டு ஆடி போன கதிரும் செம்ம கோவத்தோட தங்கமயிலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் நகையை பற்றி அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்கலையே, நீங்கள் போகிறத போடுங்கன்னு தான் சொன்னோம். ஆனால் அவங்க தான் இந்த மாதிரி குழலிக்கு 60 பவுன் நகை போட்டிருக்கோன்னு சொன்னதை கேட்டுட்டு நாங்கள் 80 பவுனாக போடுறோன்னு அளந்து விட்டாங்க. இன்னும் எதுலெல்லாம் போய் சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவங்களால இப்போ என்னோட அண்ணனோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு கோவத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் ராஜியும் கதிரை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கமும் தங்கமயில் நைட்டு ஃபுல்லாக எங்கே உட்காந்துருந்தாங்களோ அதே இடத்துல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இதை காலையில் அவங்களோட ரூமுக்கு போய் பார்த்த ராஜியும் பார்த்துட்டு அவங்களோட நிலைமையை பார்த்து கொஞ்சம் வருத்தப்படதான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க செஞ்சது தப்பு தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கதிர்கிட்டையும் மீனாக்கா கிட்ட எனக்கு பேசணும் போல தோணுது, நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு மீனாவோட வீட்டுக்கு காலையிலேயே போயிட்டு அவங்கக்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுவும் இந்த விஷயத்த கேட்டுட்டு மீனாவோட ஹஸ்பண்டும் செம்ம கோபத்தோட தங்கமயில திட்டுவாங்கன்னு பார்த்தா பாண்டியனை திட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மீனாவே ஏங்க மாமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க, உடனே அவங்களும் ஆமாம் அப்பா சொல்லி தானே அண்ணன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாரு அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அவங்க பொறுப்பே இல்லாமல் எதையுமே விசாரிக்காமல் நடத்தின கல்யாணம் தான் காரணம்னு அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாக்கிட்ட தனியாக போயிட்டு ராஜி இந்த நகை விஷயத்தை பற்றியும் சொல்ல, அதை கேட்டுட்டு மீனாவும் இப்போது இது யாருக்குமே தெரியாது, நம்மளும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்ல, ராஜியும் எனக்கும் தெரியல, நான் கதிர்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன், மற்றவங்க கிட்ட சொல்லட்டுமா வேண்டாமான்னு எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மீனாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் சரவணன் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிற விஷயத்த அரசி பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்களுமே அழ ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியனும் இதை நினச்சி பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, சரவணனுக்கு கோமதி தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரமாக பார்த்து ரூம்குள்ளேருந்து வெளியே வந்த தங்கமயிலும் பாண்டியன்கிட்ட போயிட்டு அவங்களோட காலை படித்து மன்னிப்பு கேட்கறதுக்காக கீழே உட்காந்து அவங்களோட காலை தொட போக, ஆனால் பாண்டியனும் அவங்க கையை கூட தன் காலில் படக்கூடாதுன்னு அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி போன தங்கமயிலும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோமதிக்கோ செம்மையாக கோவம் வருது, அதனால அவங்க கோவத்தோடு உட்காந்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? பாண்டியன் தங்கமயில் செஞ்ச காரியத்தை மன்னிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் பாண்டியனே மன்னிச்சாலும் கண்டிப்பாக கோமதி மன்னிக்க 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ தங்கமயிலோட வாழ்க்கை இப்போ என்ன ஆக போகுது? அடுத்து என்ன நடக்க போகுது? ஒருவேளை தங்கமயில உண்மையாகவே அவங்க வீட்டை விட்டு ஒரேடியாக துரத்தி அடிக்க போகிறாங்களா என்ன? இதுதான் தங்கமயிலுக்கு கொடுக்க போகிற சரியான தண்டனையாக இருக்குமா? அப்படி இல்லைனா அவங்களுக்கு இதை விட மிகப்பெரிய தண்டனையை சரவணன் கொடுக்க போகிறாங்களா என்ன? அடுத்து என்ன தான் நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.